வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் நடத்தியது. இதில் வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்திருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்ய கோரி மேலூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய பேரணியில் தமிழரசன் என்பவரை மட்டும் வலுக்கட்டாயமாக தாக்கி இழுத்துச் சென்று காவல்துறை காரில் ஏற்ற முயன்றது ஏன் என மதுரை நாடாளுமன்ற MP சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏகமனதாக கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தை முழு மனதாக மேலூர் மக்கள் வரவேற்றுள்ளனர். நேற்று நடந்த பேரணியுமே இந்த திட்டத்தை முழுமையாக ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தான் நடைபெற்றது. இப்படியான நிலையில் நேற்று நடந்த பேரணியில் டைஃபியின் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் தோழர் தமிழரசனை மட்டும் காவல்துறை குறிவைத்து இழுத்துச் சென்றது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் தோழர் தமிழரசன். சமீபத்தில் டைஃபி நடத்திய 3 நாட்கள் நடைபயணத்தின் பொறுப்பாளரும் அவரே. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய பேரணியில் அவரை மட்டும் வலுக்கட்டாயமாக தாக்கி இழுத்துச் சென்று காவல்துறை காரில் ஏற்ற முயன்றது ஏன்? அங்கிருக்கும் மக்கள் தமிழரசனை காவல்துறையிடமிருந்து மீட்டிருக்காவிட்டால் காவல்துறை தமிழரசனை என்ன செய்திருக்கும் என்கிற கேள்விகள் எழுகின்றன. காவல்துறையின் இந்த அராஜக நடவடிக்கை கண்டனத்திற்குரியது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.